அஷ்டமச்சனிங்கிறது 10 ஏழரை சனிக்கு சமம். நம்ம அடிக்கடி சொல்கிறது அதுதான். இந்த காலகட்டம் இவங்களுக்கு நிதானம் தேவை, அமைதி தேவை, பொறுமை தேவை. ஒரே தான், நேராக திருக்கொள்ளிக்காடு கிளம்பி போயிருக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு போய் 19 நல்லெண்ணெய் விளக்கு, அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு செப்பல் தானம், குடை தானம், கருப்பு கம்பளி தானம். ஏன்னா இனி குளிர்காலம் வரப்போகுது. கருப்பு கம்பளி தானம், இல்லை கருப்பு பெட்ஷீட் தானம், தயிர் சாத தானம், புளியோதரை தானம், அங்கே இருக்கிற சிவனுக்கு நல்ல பிரார்த்தனை அர்ச்சனை, அம்பாளுக்கு பிரார்த்தனை அர்ச்சனை, சனீஸ்வரனுக்கு அபிஷேகம், மன நிறைவான ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. சனிக்கிழமையானா ஆஞ்சநேயர்கிட்ட போய் வழிபாடு வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயரை போய் பாருங்க. ஒரு துளசி மாலை, 2 நெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மானசீகமாக ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே, ராமரை மனமுருகி வேண்டிக்குங்க. ராமர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும். நம்மளோட கடவுள் பயணிக்கிறார், நம்மளுக்கான பாதுகாவலனா ராமபிரானும் ஆஞ்சநேய பெருமானும், அதாவது பக்கபலமாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க.